ஒரு அழகான கடற்கரை, அமைதியான அலைகள். ஆனா, அந்த அலைக்கு பின்னாடி ஒரு கொடூரமான மரணம் காத்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம பார்க்க போற படம் த ஷாலோஸ். இது மத்த சுறா படங்கள் மாதிரி கிடையாது. என்னடி இது? இந்த வீடியோவோட முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம பிரேக் டைம் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. படத்தோட ஹீரோயின் பேரு நான்சி. அவ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அவளோட அம்மா கேன்சர்ல இறந்துடுறாங்க. அம்மாவோட நினைவா அவங்க விரும்பின ஒரு ரகசிய கடற்கரைக்கு மெக்சிகோவா. அந்த பீச்சுக்கு பேர் கூட கிடையாது, அவ்வளவு ரகசியமா இருக்கு. நான்சி அங்க இருக்கிற அமைதியை அனுபவிக்கிறா. அங்க 2 பேர் சர்ஃபிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிட்டு நான்சியும் கடலுக்குள்ள போறா. அந்த விஷுவல்ஸ் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். அழகுக்கு பின்னாடி தான் ஆபத்து இருக்குன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆபத்து இங்கேயும் இருக்கு. நேரம் ஆக ஆக கூட இருந்த 2 பேரும் கிளம்பிடுறாங்க. நான்சி இன்னொரு தடவை சர்ஃபிங் பண்ணிட்டு வந்துடலான்னு கடலுக்குள்ள ஆழமா போறா. அப்பதான் அவ ஒரு திமிங்கலத்தோட அழுகுன உடலை பாக்குறா. அந்த திமிங்கலத்தை ஒரு ராட்சச கிரேட் ஒயிட் ஷார்க் சாப்பிட்டுட்டு இருக்கு. நான்சி அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது மின்னல் வேகத்துல வந்த அந்த சுறா அவளோட காலை பயங்கரமா கடிச்சு இழுத்துருது. தண்ணியே ரத்தமா மாறிடுது. அவ எப்படியோ அந்த திமிங்கலத்தோட உடல் மேல ஏறி தப்பிச்சுக்கிறா. ஆனா அந்த சுறா அந்த உடலையும் முட்டி தள்ளுது. வேற வழி இல்லாம பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன பாறைக்கு நீந்தி போறா. இப்போ நான்சி ஒரு சின்ன பாறை மேல இருக்கா. கால்ல இருந்து ரத்தம் கொட்டுது. அவளுக்கு ஒண்ணு புரியுது, ரத்தம் தண்ணீர்ல கலந்தா சுறா அங்கிருந்து போகாதுன்னு. நான்சி ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால பயப்படாம தன்னோட நகையை வச்சு அந்த பெரிய காயத்துக்கு தானே தையல் போடுறா. இந்த சீனை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு நிமிஷம் கண்ணை மூடணும்னு தோணும். அங்க ஒரு சின்ன நண்டு இருக்கு, அப்புறம் அடிப்பட்ட ஒரு கடல் பறவை கூட இருக்கு. அந்த பறவைக்கும் இறக்க உடைஞ்சிருக்கு. நான்சி அதுக்கும் வைத்தியம் பண்றா. இப்போ அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாச்சு. இப்போ இருட்டாக ஆரம்பிக்குது. நான்சி குளிர்ல நடுங்குறா. காலையில ஒருத்தன் கரைக்கு வரான். ஆனா அவன் உதவி பண்ணாம நான்சியோட பொருளை திருட பாக்குறான். சுறா அவனையும் 2ஆ கடிச்சு போட்டுருது. அப்புறம் நேத்து சர்ஃபிங் பண்ண 2 பேரும் மறுபடியும் வராங்க. அவங்களையும் சுறா வேட்டையாடிடுது. நிலைமை இன்னும் மோசமாகுது. கடல் மட்டம் ஏறிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ இருக்கிற பாறை தண்ணிக்குள்ள மூழ்க போகுது. அப்படி ஆனா சுறா அவளை விடாது. நான்சி தூரத்துல இருக்கிற ஒரு மெட்டல் தூணை பாக்குறா. அங்க போனா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு நடுவுல மரண பசியோட சுறா காத்துக்கிட்டு இருக்கு. நான்சி ஒரு முடிவு எடுக்கிறா. இங்கேயே இருந்தா கண்டிப்பா சாவுதான். போராடினா ஒரு வாய்ப்பு இருக்கு. அவ அந்த மெட்டல் தூணை நோக்கி வெறித்தனமா டைவ் அடிக்கிறா. சுறா அவளை துரத்துது. அந்த மெட்டல் தூண்ல இருக்கிற பிளேர் கன் எடுத்து சுறாவை சுடுறா. ஆனா அது தப்பிச்சிருது. கடைசியா சுறா அவளை முழுங்க பார்க்கும்போது நான்சி புத்திசாலித்தனமா ஐடியா பண்றா. கடலுக்கு அடியில இருக்கிற கூர்மையான இரும்பு கம்பிகளை நோக்கி சுறாவை வர வைக்கிறா. மின்னல் வேகத்துல வந்த சுறா அந்த கம்பியில குத்தி இறந்து போகுது. நான்சி உயிரோட கரை சேர்றா. இந்த படம் நமக்கு சொல்றது ஒண்ணுதான், எப்பேற்பட்ட மரண பயத்திலையும் நிதானமா யோசிச்சா தப்பிக்கலாம். யாரெல்லாம் இந்த படத்தை ஏற்கனவே பார்த்திருக்கீங்க இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க.